ஹாய் ரிவன், நான் தான் உங்களுடைய ப்ரோக்ராம் அப்படின்னு பேசுகிறேன். ரீசெண்ட் டேஸில் ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருந்தேன் ரிகார்டிங் ஒரு ஸ்டூடெண்ட் வந்துட்டு போர்டு ஆர்டர் போட்டிருந்தாரு. அவர் ப்ராப்பராக டெலிவரி பண்ணியிருக்கோம். அந்த போர்டை கம்ப்ளீட்டாக பேக் பண்ணி தர்மாக்கோல்லாம் போட்டு டெலிவரி பண்ணியிருக்கோம். அன்பாக்சிங் வீடியோ வந்து சென்ட் பண்ணியிருக்கிறாரு. அது நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஸோ ஷார்ட்ஸில் இருக்குது, நீங்கள் அதை பார்த்துக்கலாம். நீங்கள் ரைட். இந்த ஃபஸ்ட்டு பர்பஸ் என்னென்னா, என்கிட்ட படிக்கிற பசங்களுக்கு நானே போர்டு ப்ரொவைட் பண்ணுறேன். ஸோ இதுதான் ஃபஸ்ட் பர்பஸ். எதுக்காக ப்ரொவைட் பண்ணுறேன் அப்படின்னா, ரீசெண்ட் டேஸில் நிறைய கிளாஸஸ் நான் எடுத்திருக்கேன், ஹார்ட்வேரில் எடுத்திருக்கேன். பட் நிறைய பேர் ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகுறாங்க. காம்பனன்ட்ஸ் போய் பர்ச்சேஸ் பண்ணுறது தெரியல, எங்கே போய் வாங்கணும், எதை நம்பி வாங்கணும், வாங்கிட்டு எப்படி அதை கனெக்ட் பண்ணணும், ஒரு ஐடியா கிளாரிட்டி இல்லாததுனால என்னால் ப்ராப்பராக டீச் பண்ண முடியாதுன்ற மாதிரி ஒரு இஷ்யூஸ் வந்துட்டு எனக்கு வந்தது. ஸோ அதனால தான் ஒரு ஐடியா வந்தது. ஓகே, நம்மளே ஸ்டூடெண்ட்ஸுக்கு இதுதான் ஐடியா, இப்படி பண்ணால் ஒர்க் ஆகுன்ற ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட்டை கொடுத்துட்டோம் அப்படின்னா, அதுக்கப்புறமாயிட்டு மார்க்கெட்டில் போய்ட்டு அவங்க எந்த காம்பனன்ட்ஸ் வாங்கினாலுமே அவங்களுக்கு அதில் ஃபெமிலியர் ஆயிடுவாங்க. ஸோ அந்த ஒரு பர்பஸ்க்காக தான் அந்த போர்டு நானே செஞ்சுருக்கேன். ஸோ அதை வந்துட்டு இப்போ ஒருத்தர் வாங்கிட்டு ரொம்ப ஹாப்பி. ரைட். இப்போ அடுத்த பர்பஸ் என்னென்னா, இந்த போர்டு நான் பண்ண ரீசனே வந்துட்டு இதுதான். பட் இது செஞ்ச பிறகு வேற ஒரு ஐடியா ஒன்று தோணுச்சு. என்னென்னா, நான் காலேஜ் படிக்கிற டைமில் எங்களுக்கு ஒரு லேப் இருந்தது, மைக்ரோ கண்ட்ரோல் லேப் ஒன்று இருந்தது. அந்த டைமில் நாங்கள் வந்துட்டு MSP 430 கண்ட்ரோல் நாங்கள் படித்தோம். ஓகே, நான் படித்தது கோயம்புத்தூரில் படித்தேன். PhD ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் நான் படித்தேன் நான். ஸோ அந்த டைமில் எனக்கு ப்ரொஃபஸர்ஸ் வந்துட்டு எனக்கு MSP 430 சொல்லிக் கொடுத்தாங்க. ரொம்ப இன்ட்ராக்டிவாக நல்லா இருக்கும். அது பெரிய எல்லாமே கற்றுக்கிட்டோம். மோட்டார்ஸு, LED எல்லாமே நாங்கள் வந்துட்டு செய்ய கற்றுக்கிட்டோம். பட் அந்த டைமில் வந்துட்டு அந்த கண்ட்ரோல் ரொம்ப ஃபேமஸாக இருந்ததில் கற்றுக்கிட்டோம். பட் இந்த டைமில் வந்துட்டு STM32 இண்டஸ்ட்ரி லெவலில் ரொம்ப யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் காட்டுறாங்க இந்த கண்ட்ரோலர் படிக்கிறதுக்காக. ஓகேங்களா? ஸோ தட் இது எப்படி நம்ம ஒரு காலேஜில் நம்ம வந்துட்டு ப்ரொபோசல் வச்சு ஒரு சிலபஸ் மாதிரி இதை மாற்ற முடியுமா அப்படிங்கிற ஒரு ஐடியா வந்துட்டு எனக்கு வந்து. ஏன்னா நம்மகிட்ட போர்டு ப்ராப்பராக இருக்குது, நம்மளே பண்ண கிட்டு இருக்குது. ஓகேங்க, நம்மக்கிட்ட ரொம்ப வருஷமாக எடுத்துகிட்டு இருக்க சிலபஸ் இருக்குது. இது எப்படி ஒரு காலேஜுக்கு போய் ரீச் பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு ஐடியா எனக்கு வந்தது. ஸோ அதுக்காக சில ப்ரொஃபஸர்ஸ் கிட்ட நான் டிஸ்கஸ் பண்ணேன் இதை பற்றி நான். பட் என்ன ஆயிடுச்சுனாக்கா, டிஸ்கஸ் பண்ணுறப்போ செமஸ்டர் இல்லைங்களா, இப்போது காலேஜ் டைமில் செமஸ்டர் சில எக்ஸாம் போயிட்டு இருக்கிறதுனால, ஸோ காலேஜ் ப்ரொஃபஸர்ஸ் கொஞ்சம் வந்து ஹோல்ட் பண்ணுங்கள், இப்போ வேண்டாம், ஒரு 2-3 மாதம் கழிச்சு பார்க்கலாம், நெக்ஸ்ட் செமஸ்டரில் பார்க்கலான்ற மாதிரி சொல்லிட்டாங்க. பட் ஃபைன். பட் இந்த வீடியோ வேறு பார்க்குற யாராவது HODs ப்ரொஃபஸர்ஸ் யாராவது இங்கே இருக்கிறீங்கன்னா, ஸோ ப்ளீஸ் என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். எப்படி இதை ஃபர்தராக கொண்டு போகிறது அப்படிங்கிறத பற்றி நம்ம யோசிக்கலாம். என்கிட்ட சிலபஸ் ப்ராப்பராக இருக்குது, போர்டு என்கிட்ட இருக்குது. எப்படி இது ஒர்க் ஷாப் மாதிரி வைக்கலாமா, இல்லை சிலபஸ் மாதிரி வைக்கலான்றதை நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஏன்னா எனக்கு இது ஃபஸ்ட் டைம் ஒரு காலேஜ் அப்ரோச் பண்ணுறது அப்படிங்கிறது. ஸோ அதனால தான் ஒரு வீடியோ மாதிரி போட்டு நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ப்ரொஃபஸர்ஸ், HODs இல்லை யாராவது ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸ் யாராவது இருக்கீங்கன்னா, ஸோ ப்ளீஸ் காண்டாக்ட் பண்ணுங்கள் கீழே இருக்கிற நம்பருக்கு. ஸோ உங்களுக்கு டீட்டெயில்ஸ் டிஸ்கஸ் பண்ணலாம். எப்படி இதை ஃபர்தராக காலேஜுக்கு கொண்டு போகிறது, இல்லை நார்மல் பீப்புளுக்கு எப்படி கொண்டு போகிறதுன்றத பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம் நம்ம. ஓகேங்களா? ஸோ தட்ஸ் இட். ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம Instagram, YouTube, Telegram, WhatsApp, Facebook எல்லா இடத்துலையும் இருக்கிறோம். எல்லா லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். நீங்கள் ஃபாலோ பண்ணி என்கிட்ட டிஸ்கஸ் பண்ணலாம் நீங்கள். ஓகேங்களா? ஸோ பை காய்ஸ்.